சிறுத்தை சிவா இயக்கத்துல அஜித், காஜல் அகர்வால், அக்ஷயா ஹாசன், விவேக் ஓபராய் நடிப்புல உருவாகி இருக்க விவேகம் படம் ஆகஸ்ட் 10 திரைக்கு வருது. சோ இதனால இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் டே அண்ட் நைட்டா பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்துடைய டீம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த படத்துடைய பெரும்பாலான பகுதிகள் எல்லாமே பல்கேரியால தான் ஷூட் பண்ணாங்க. அங்க ஷூட் நடக்கும் போதே அங்கிருந்து நிறைய போட்டோஸ்லாம் வெளியாகி இருந்தது. அங்க எந்த மாதிரியான கிளைமேட்ல இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க அப்படின்றத முன்னாடியே பார்த்திருந்தோம். இப்ப இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கக்கூடிய வெற்றி அவர்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. சமீபத்துல வெளியான தலை விடுதலை சாங்ல நம்ம அஜித் அவர்களுடைய ஒர்க் அவுட்ஸை பார்த்து எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் வந்திருந்தது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்களுடைய ஒர்க் அவுட் அப்படின்றது எல்லாருமே மெய்சிலுக்க வச்சிருந்தது. ஸோ அதை எந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர்ல அவங்க அங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கண்டிப்பா நாங்க அன்னைக்கு அந்த ஷூட் எடுக்கணும் அப்படின்ற கம்பல்சரி எங்களுக்கு இருந்தது. அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்தது, மழை வர மாதிரி இருந்தது. ஸோ ஆனா எங்களுக்கு அன்னைக்கு ஷூட்டை கம்பல்சரியா முடிச்சாகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்கிலியா தேர்ஸ்டேவும் இருந்தது. ஸோ டீம்ல இருந்த எல்லாருமே இன்னைக்கு மழை வரக்கூடாது அப்படின்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். ஃபைனலா நாங்க அன்னைக்கு ஷூட்டை முடிக்கிற வரைக்குமே மழை வரல. ஸோ அது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மெமரபிளான விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு -10 டெம்பரேச்சர் தான் இருந்தது. ஸோ அங்கே டீமில் இருந்த எல்லாருமே எங்கள் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் இருந்தோம். ஆனால் ஒருத்தரை தவிர, ஏன்னா அன்னைக்கு அஜித்துடைய போர்ஷன்ஸ் அவங்க ஒருத்தவங்க மட்டும் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் மட்டும்தான் ஷூட் பண்ண வேண்டி இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஃபுல்லாலாம் கவர் பண்ணிக்கல. ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு அவங்களுடைய உடம்பு தெரிகிற மாதிரி -10 டெம்பரேச்சரில் அவங்க ஷூட்டை முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இது அஜித் அவர்களுடைய டெடிகேஷனுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.